இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று நாங்கள் ஒரு விசை எங்களுடைய துதிகளை நாங்கள் கர்த்தருக்கு ஏறெட போகிறோம். අපගේ ප්‍රශංසාව ස්වාමින් වහන්සේට අපි ஆனால் தேவன் செய்த நன்மைகளை ஒரு விசை நீங்கள் நினைக்க போகிறீர்கள். නාන්සේ කරපු යහපතක් இந்த மேலில் இருந்து சத்தம் அல்ல, பட் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ජීවිතේ මගේ දරුවන්ගේ நம்முடைய வாழ்க்கையில தேவையான ஜெயமா இருக்கலாம், அது எல்லாமே கர்த்தருடைய கரத்துல இருந்து மாத்திரம் தான் வரப்போகுது. සියල්ලක්ම ස්වාමීන් ஆனால் ஒரு වහන්සේගේ விசை දෑතින් තමයි கர்த்தருக்கு சொல்லுங்க ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா நீங்க என்னுடைய வாழ்க்கையில நடத்தி வந்த விதத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் இயேசுவே. இந்த காலை நேரத்துல தேவன் சொல்றார் நீங்க கூப்பிடும் பொழுது உம் பக்கமாய் நான் வருகிற தேவனா இருக்கிறேன். ஆனால் இந்த காலை நேரத்துல சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் செய்து வந்த எல்லா நன்மைகள் நீர் செய்து வந்த எல்லா அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய நீதி கரத்தினால நீங்க நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்க. தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இயேசுப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால நீங்க என்னை நிரப்புங்க. உம்மை மாத்திரம் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை மாத்திரம் நான் நம்புகிறேன். கர்த்தர் சொல்றார் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார் ஓ நீ எனக்காய் காத்திருக்கிறாயா, உனக்கு தேவையான நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன். ஓ இயேசுப்பா உமக்கு நான் காத்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை உம்மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே. ஓ இயேசுப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதுமானவராய் இருங்க ஆண்டவரே. நீங்க எனக்கு ஒரு அடைக்கலமாய் இருங்க. இந்த காலையில சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உம்மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா என்னுடைய நம்பிக்கை உம்மேல நான் வைக்கிறேன். ஓ ஆண்டவரே கர்த்தருடைய கரத்துல நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஏற்ற நேரத்துல தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தன்னுடைய கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாரோ அவருடைய கரம் செய்த அநேக அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை மாத்திரம் நம்புகிறேன். உம்மை மாத்திரம் நம்புகிறேன். உம்மை மாத்திரம் நம்புகிறேன் இயேசுவே. ஹalleluya. ஓ இயேசுவே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையாதார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால நாங்க சொல்ல போறோம் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை மேல நான் வைக்கிறேன். Lord, I place my trust in you ஆண்டவரே. ஓ இயேசுவே நம்புவேன் இயேசுவை நம்புவேன். विश्वास कर स्वामी वो हमारा विश्वास कर Yeah.
காலை நேரத்துல உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். අපි ඔබ පමණක් විශ්වාස කරනවා. உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு அற்புதம், ඔබගේ දෑතෙන් තමයි உம்முடைய අපට ආශිර්වාද. கரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம், අපට ජයග්‍රහණ ඔබගේ உம்முடைய දෑතෙන්. கரத்திலிருந்து எங்களுக்கு சுகம், අපට සුවය ඔබගේ உம்முடைய අධ්‍යාත්මික கரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதமும் සියලු எங்களுக்கு ආශිර්වාද கடந்து ඔබගේ வருவதாக. දෑතින් තමයි පැමිණෙන්නේ. எனவே கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு ඔබ போவதில்லை. බලා සිට දරුවෝ කවදාවත් லැජ්ජාවට ஆனால் පත්වන්නේ ஆண்டவரே, இந்த காலத்தில் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அமர்றதுக்கு முன்பதாய் எங்களுடைய இருதயங்களை நீங்க திறக்க வேண்டுமாய் நாங்கள் ඔබගේ கேட்கிறோம். වචනයට වාඩි වෙන්න ප්‍රථමයෙන් අපගේ හදවත් විවෘත කරන්න. ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் நாங்கள் கடந்து අපි போகாதபடி ආපු ආකාරයෙන් නොවන පිණිස நீங்க இந்த காலத்துல நீங்க எங்களோட මේ பேசுங்க. උදෑසන අප සමග කතා කරන්න. எல்லா துதி கன மகிமை உமக்கே සියලු செலுத்துகிறேன். ගෞරවය මහිමය இயேசுவின் ප්‍රශංසාවට நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போக போகிறோம். වහන්සේගේ වචනය ඉදිරියට අප ගමන් தேவன் කරමු. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில பேசும்படியா எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබට තුලට කතා කරන්නට දේ වචනේ බෙදා ගන්නට හොඳ අවස්ථාවක් ලබා அதனால දී எங்களை තිබෙනවා. குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். අප ගැනයි අපි මෙනෙහි කරන්නට යන්නේ. நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். අප උන්වහන්සේගේ දේව සභාවයි. தேவன் அந்த ஆலயத்துல வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ඒ දේවස්ථානයේ තුල වාසය කරන්නේ දෙවියන් அவர் වහන්සේ. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? උන්වහන්සේ අප තුල වාසය කරනවා නම් අපි කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ? வேதம் சொல்லுகிறது දේව වචනේ පවසනවා. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினால் දේව සභාව පවිත්‍රව තිබෙන නිසා நீங்களே அந்த ஆலயம். ඒ සභාව ඔබමයි. சொல்லுங்க, நான் தான் அந்த ஆலயம். මම තමයි සභාව. தேவன் எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். උන්වහන්සේ මා තුල அவர் වාසය வாசம் කරනවා. பண்ணுகிறபடியினால நான் என்ன பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? මා තුල උන්වහන්සේ වාසය කරන නිසා මා මාව පවිත්‍ර කළ යුතුයි. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனையே தரிசிக்க முடியாது. පවිත්‍රකම නොමැතිව දෙවියන් වහන්සේව දර්ශනය කරන්නට බෑ. எனக்குள்ளே பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ண மாட்டார். මා තුල පවිත්‍රකමක් නැත්නම් උන්වහන්සේ වාසය කරන්නේ නැහැ. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல சொன்ன, ஆண்டவரே, நான் தேவனுடைய ஒரு ஆலயமா இருக்கிறேன். අපි පවසමු, ස්වාමිනී, මා ඔබගේ දේව සභාවක් இந்த ලෙස காலை සිටිනවා. நேரத்திலும் எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும். මේ උදෑසන මොහොතේ මා තුල වාසය කරන්න. எனக்குள்ள காணப்படுகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு நீர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும். මා තුල නපුරු ක්‍රියාවන් විනාශ කොට ස්වාමිනී ඔබ මා තුල වාසය කරන්න කියලා අසන්න. நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் தேவனுடைய ஆலயமும் பரிசுத்தமும். අපි බලන්ට යනවා දේව සභාවද පවිත්‍රකම ගැන. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் பரிசுத்தம் தேவை? කිතුණුවන්ට ඇයි පවිත්‍රකම අවශ්‍ය? ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயமாய் நாங்கள் இருக்கிறபடினால நமக்கு பரிசுத்தம் தேவை. උන්වහන්සේගේ දේවස්ථානයක්ව අපි සිටින නිසා අපිට පවිත්‍රකමක් අවශ්‍යයි. நாங்களே அசுத்தமான இடங்களுக்கு விலகித்தான் போவோம். எங்கேயாவது நாங்கள் வீதிகளிலே கடந்து போகும் பொழுது ஒரு அசுத்தத்தை பார்த்துட்டோமா, அல்லது ஏதாவது நமக்கு பிடிக்காத அதாவது ஒரு எலி செத்து அந்த இடத்துல கடந்தா நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பக்கமே போக மாட்டோம். மூக்கை பிடித்து கொண்டு வேறு வழியாக போய் விடுவோம். අපි කිලුටු මාර්ගයක් නැත්තම් කුමක් හෝ එතන කැලි කස්සල එහෙම දැමලා තිබුණා නම් ඒ ස්ථානයට අපි යද්දී ඒ දුර්ගන්ධය හින්දා අපි මොකද්ද කරන්නේ? අපි නහය වහගෙන තමයි ඒ ස්ථානේ ගමන් ஆனால் කරන්නේ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ශුද්ධාත්මයන්න් වහන්සේ අප තුල පැමිණියා නම් අපි පවිත්‍රකමෙහි ජීවත් වෙන්න அதைத்தான் ඕනේ. தேவன் எதிர்பார்க்கிறார். එය තමයි උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ. சொல்றார், பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க முடியாது. පවිත්‍රකම නොමැතිව ස්වාමින් වහන්සේව දර්ශනය කරන්නට ஆனால் බෑ. நாங்கள் பரிசுத்தம் இல்லாமலே தரிசிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். පවිත්‍රකම නොමැතිව අපි දර්ශනය කරමින් සිටිනවා. பாவத்தோடு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறோம். පාපයත් සමග යාඥා කරනවා. பாவத்தோடு நாங்கள் ஊழியம் செய்கிறோம். පාපයත් சமග சேவை කරනවා. நாங்கள் எல்லாரும் பாவி என்று நான் சொல்ல வரவில்லை. හැමෝම පාපිෂ්ඨයන් කියලා මං කිව්වේ නැහැ. நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அழுக்கு கந்தை. අපගේ ධර්මිෂ්ඨින් වහන්සේගේ ඉදිරිපිට ඒ කැලි කැසලක්. எல்லாரும் பாவம் செய்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். සියල්ලක්ම පාපයේ තුලින් මුදවගෙන උන්වහන්සේගේ රුධිරයෙන් වසාගෙන තමයි මිදීම ලබා நாம் තිබෙන්නේ. கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறபடினால நமக்கு பரிசுத்தம் தேவை. දේව සභාවක් වශයෙන් අපි ඉන්න නිසා අපිට පවිත්‍රකම අවශ්‍යයි. தேவனை தரிசிப்பதற்கும் நமக்கு பரிசுத்தம் தேவை. උන්වහන්සේව දර්ශනය කිරීමටත් පවිත්‍රකම අවශ්‍යයි. அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற எங்களுக்கும் பரிசுத்தம் தேவை. හාස්කම ගැන බලාපොරොත්තුවෙන් පැමිණියා වූ අපිටත් පවිත්‍රකමක් අවශ්‍යයි. பிசாசை துரத்துவதற்கோ அல்லது பிசாசில ஜெயம் எடுப்பதற்கோ நமக்கு பரிசுத்தம் தேவை. සතුරාව පිට කරන්නටත් පවා අපිට පවිත්‍රකමක් අවශ්‍යයි. பரலோகம் போவதற்கும் நமக்கு பரிசுத்தம் தேவை. ස්වර්ගයට යන්නටත් පවිත්‍රකම අවශ්‍යයි. ஆமென். அதனால எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. අපගේ ජීවිතේ සෑමදාත් අවශ්‍ය පවිත්‍රකම. ஆனா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 කොරින්ති 3 වන පරිච්ඡේදය 17வது வசனத்தை வாசி. 17 වන පදය. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். சொல்லுங்க, நான் தான் அந்த ஆலயம். මමම ඒ සභාව කියලා இங்க ஒரு පවසන්න. ஆலயம் இருக்கு, நாங்கள் எல்லாரும் கூடி அவரை ஆராதிக்கும்படியாக. ஆனா நானும் தேவனுடைய ஒரு ஆலயமாய் இருக்கிறேன். මේ ස්ථානයේ සභාවක් තිබුණත් මාද ඔබද සභාවක් වශයෙන් උන්වහන්සේව නමස්කාරය 17வது வசனம் சொல்லுகிறது, 17 පවසනවා. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால். කවුරු හරි කෙනෙක් දෙවියන් වහන්සේගේ මාලිගාව නාස්ති කරා නම්, அப்ப தேவனுடைய ஆலயத்தை கெடுப்பதற்கும் என்ன இருக்கு? ஆக்கள் இருக்காங்க. දෙවියන් වහන්සේගේ මාලිගාව නාස්ති කරන්නට ஏதோ මිනිසුන් ஒரு ඉන්නවා. காரியம் இருக்கிறது. කුමක් හෝ දෙයක් තිබෙනවා. அப்படி இருந்தபடியினால தான் பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். එනිසායි පවුල් මේ කොරින්ති සභාවට ලිව්වේ. எல்லாரும் அல்ல, හැමම ஆனா දෙයක්ම சொல்லப்படுகிறது, නෙමෙයි. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ස්වල්ප මිනිසුන් ප්‍රමාණයක් නාස්ති කළා නම් அவனை தேவன் கெடுப்பார். උන්වහන්සේ ඔවුන්ව නාස්ති කරයි. ஏன்னா நாங்க செஞ்சதுக்கு அதை அனுபவிக்க வேண்டும். අපි කළ දෙයට ඒ ඵලය අපිට ලැබිය යුතුයි. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறதாம்? பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். යමෙක් දෙවියන් වහන්සේගේ සභාව නාස්ති කරා නම් දෙවියන් වහන්සේ ඒ කෙනාව නාස්ති කරයි. ඒ දේව සභාව ශුද්ධකමයි පිරුණා වූ සභාවක්. அப்ப பரிசுத்த ஆலயமாகிய எங்களை கெடுப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் எங்களை தீட்டுப்படுத்துகிறது. ඒ ශුද්ධකමේ සභාව නැමැති අපව කිලිටු කරන්නට බොහෝ දේවල් තිබෙනවා. அப்ப அநேக காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்தாலும் கூட அந்த காரியத்தை நாங்கள் இந்த காலங்களில விட்டு விலக வேண்டும். බොහෝ කාර්යන් අප වටා තිබුණත් ඒ කාර්යයන් සියල්ලක්ම අත්හැර දැමිය යුතුයි. ஏன்னா நாங்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய எங்களை நாங்களே கெடுத்து கொள்ளக்கூடாது. උන්වහන්සේගේ සභාව නැමැති අපව කිලිටු කරන්නට බෑ. எங்களுக்கு ஒரு உணர்வு வர வேண்டும், இது பரிசுத்தமான ஒரு ஆலயம். අපට හැඟීමක් යුතුයි මේ පවිත්‍රකමේ පිරුණා වූ සභාවක් කියලා. 16வது வசனம் சொல்லுகிறது, 16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்று அறியீர்களா? ஆமென். දෙවියන් වහන්සේගේ මාලිගාව ඔබද දෙවියන් වහන්සේ ආත්මයාණන් වහන්සේ නුඹල තුල වාසය කරන බව ඔබ දන්නේ නැද්ද? அப்ப எங்களுக்குள்ள ஒரு உணர்வின் ஆவி எங்களுக்குள்ள வர வேண்டும். හැඟීමෙහි එක් ආත්මයක් අපිට තිබිය தேவன் යුතුයි. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், දෙවියන් වහන්සේ අප තුල වාසය කරනවා. தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது ආත්මයාණන් වහන්සේ අප තුල සිටිනවා. என்ற அந்த நல்ல உணர்வு எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். එම යහපත් හැඟීමක් අප තුල තිබිය යුතුයි. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், අපි දෙව් සභාවක් වශයෙන් நாம் ඉන්නවා. பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்கிறோம். පවිත්‍රකමේ ජීවිතයක් ගත කරනවා. தேவன் நம்மை இந்த பூமியிலே வேறு பிரித்து இருக்கிறார். මේ පොළවේ අපව වෙන්කොට තබා තිබෙනවා. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி அவர் மீட்டெடுத்திருக்கிறார். තමගේ ආයිති රුධිරයෙන් අපව ගලවා මුදවා දී තිබෙනවා. இன்றைக்கு தேவன் எங்களை வேறு பிரித்த ஒரு கூட்டமாய் நாங்கள் காணப்படுகிறோம். අපව වෙන්කොට තබා ගත්තා වූ කණ්ඩායමක් වශයෙන් இந்த දකිනවා. காலை நேரத்திலும் அநேக காரியங்களுக்காய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஓய்வு நாளில தேவனை தேடி அவருடைய ஆலயத்துக்குள்ள ஓடி வந்திருக்கிறீங்க. මේ උදෑසන මොහොතේ බොහෝ අය තම තමාගේ අයිති වැඩවලට පෙළමුණත් ඔබ මේ සභාවට පැමිණිය උන්වහන්සේව සොයන පිණිස. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார், උන්වහන්සේ යහපත් පියෙකු ලෙස සිටිනවා. நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார், යහපත් එන්ඩේරෙක් ලෙස உங்களை සිටිනවා. மற்றும் அவர் வழி நடத்தி இருக்கிறார். මෙතරම් කාලයක් ඔබව මඟ පෙන්වුවා. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி தன்னை மீட்டெடுத்திருக்கிறார். තමගේ අයිති රුධිරය වගුර ඔබ මුදවාගෙන තිබෙනවා. தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் கழுவி உங்களுக்கு மீட்பின் என்ற இரட்சிப்பின் என்ற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். තමගේ රුධිරයෙන් ඔබගේ අපරාධයන්ද පාපයන්ද සියල්ලක්ම හෝදා ඔබව මුදවා තිබෙනවා. அதனால தான் நாங்கள் இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று ஒதுக்கி அவருடைய சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ඒ නිසා මේ ඉරුදින නමස්කාරය උන්වහන්සේ වෙනුවෙන් වෙන්කොට උන්වහන්සේව නමස්කාරය කිරීමට පැමිණ ஆனா තිබෙනවා. சங்கீதம் 51வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய துர்க்குணங்கள் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ගීතාවලේ 52 වන පරිච්ඡේදයේ දාවිද් ප්‍රකාශ කරනවා මාගේ අපරාධයද මාගේ පාපයද මා තුල තිබෙනවා කියයි. சங்கீதம் 51:7. ගීතාවලේ 51 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. அப்ப எப்படி கழுவி எங்களை சுத்திகரிக்க வேண்டும்? எங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பாத்திரம்
அசுத்தமா இருந்தால் நாங்கள் அதை எடுத்து பயன்படுத்த மாட்டோம். අපගේ නිවසේ කුමක් හොරු භාජනයක් නැත්නම් බඳුනක් කිලිටු ආකාරයට තිබුණා නම් අපි ඒ ආකාරයට තබන්නේ නැහැ. சமைப்பதற்கு முன்பதாகவே அந்த பாத்திரங்கள் எல்லாம் நாங்கள் சுத்திகரித்து எடுத்துதான் எந்த ஒரு பொருட்களை நாங்கள் சமைத்தாலும் கூட முதலாவது அந்த பொருட்களை எடுத்து கழுவி நாங்கள் சுத்திகரிக்கிறோம். අපි උයන්ට ප්‍රථමයෙන් කුමක් හෝ දෙයක් අපි උයන්ට ප්‍රථමයෙන් අපි කරන්නේ කුමක්ද? භාජනයවල් අරගෙන සෝදාගෙන ඒ සූදානම් කොට තබා ஆனா තිබීමයි. 7வது வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், හිසෝපින් මා පිරිසුදු කළ මැනව. அப்பொழுது நான் சுத்தமாவேன். එවිට මා පවිත්‍ර වෙන්නෙමි. எங்களை யார் சுத்தம் பண்ண முடியும்? කවුද අපව පවිත්‍ර කරන්නේ? தேவனுடைய வார்த்தை எங்களை சுத்திகரிக்கும். දෙවියන් වහන්සේගේ වචනයයි. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும். උන්වහන්සේගේ වචනේ ආලෝකයක්ව තිබෙනවා. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. උන්වහන්සේගේ වචනය අපිට පහන් රුකක් ඒ වගේම ආලෝකයක්. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்க எங்களால முடியாது. එක් මිනිසෙක්ව පවිත්‍ර කරන්නට අපට බෑ. ஆனா பரிசுத்தமாக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள கடந்து போக வேண்டும். දේව වචනය ගමන් කළොත් ඒ මනුෂ්‍යයා පවිත්‍ර කිරීමට හැකියාව තිබෙනවා. வார்த்தையை உட்கொண்டு வார்த்தையின்படி வாழுகிற மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துல பாவம் செய்யாதபடி பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். ඒ දේව වචනය ඒ මනුෂ්‍යයාගේ හිත තුළට අරගන්නා මනුෂ්‍යයාව කවදාවත් ඒ පාපය කිසිම අපරාධයක් ඔහුව පිටවන්නේ ஆனா නැහැ. சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தன்னுடைய உண்மைத்துவத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். දාවිද් කාර්යයා ඒ ගීතාවල ලියදී තමාගේ සැබෑවන්තකම ගැන 5வது එළිදරව් வசனம் කරනවා. சொல்லுகிறது, පස්වෙන පදය. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். මම අයුතුකමින් සාදනු ලැබිමි. நாங்க சொல்லுவோமா, என் தாய் எப்படி என்னை பெற்றாள், අපි කියනවද මගේ මාව என்னுடைய කෙසේ தாயுடைய බිහි කළේ நிலைமை කියලා? என்ன, என் தகப்பனுடைய நிலைமை என்ன? මගේ මාවගේ පියාගේ තත්වය කොහොමද ஆனால் කියලා இங்கே අපි කියනවද? சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், නමුත් ගීතාවලි කාර්යය இதோ අලංකාරයෙන් நான் ප්‍රකාශ කරනවා. துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். මා අයුතුකමින් සාදනු ලැබිමි. මගේ මව පාප සහිතව මාව ගැබ් ගත්තා. ஆனால் நாங்கள் இந்த பூமியிலே இந்த பூமிக்கு வரும் பொழுது நாங்கள் எப்படி வந்தோம், අපි මේ පොළවට ආවේ කෙසේද? எப்படி நாங்க வாழ்ந்தோம், අපි කෙසේද ජීවත් වන්නේ? ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம், දැන් ජීවත් වන්නේ කොහොමද? இனி எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், තව ඉදිරියට අපගේ ජීවිතේ කෙසේ எங்களுடைய முடிவு ආකාරයට எப்படி වේද? இருக்கும்? ඔබගේ නිමාව කෙසේද? ஆரம்பம் எங்களுக்கு எல்லாம் அற்பமா இருந்தாலும் எங்களுடைய முடிவுதான் சம்பூர்ணமா இருக்கும். ආරම්භයේ සුළු කොටව තිබුණත් අපගේ නිමාව සම්පූර්ණයයි. எப்படிதான் ஒரு மனுஷன் எப்படி பிறந்து எப்படி வளர்ந்து எப்படியாய் அவன் உலகத்தில பாவத்திலும் கரைப்பட்டும் பாவத்திலிருந்து அவன் வெளியிலே வந்து வாழ்ந்தாலும் கூட அவனுடைய முடிவு வந்து இந்த எல்லாரும் எதிர்பார்க்கிறது நன்மையா இருக்க வேண்டும் என்று. එක් මිනිසෙකුගේ ඉපදීම කෙසේ වූ ආකාරය තිබුණත් තමාගේ නිමාව කොහොමද කියලා තමයි යහපතින් ඉවර වෙනවද කියලා තමයි බලන්නේ. ஆனா 4வது வசனம் சொல்லுகிறது, හතරවන පදය. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ඔබට විරුද්ධව ඔබට පමණක්ම විරුද්ධව පව් කෙලමි. அப்ப அவன் என்ன செய்றான்? தாவீது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව මම පව් කෙලමි කියලා දාවිද් පවසනවා. நாங்கள் என்ன பாவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டோம், අපි අපගේ පාපය ගැන කියන්නේ නැහැ. பேசினதே இல்லை என்று சொல்லிடுவோம், අපි කතා කළේම නැහැ කියලා පවසනවා. கேட்டதையே கேட்கலன்னு சொல்லிடுவோம், අපි ඇසුවේ නැහැ කියලා சொன்னதையே පවසනවා. சொல்லலன்னு சொல்லிடுவோம். කිව්දේ කිව්වේ නැහැ ஆனா කියලා පවසනවා. சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தபடியினால ගීතාවලිකාර දාවිද් දෙවියන් වහන්සේගේ හිතට ලැබිකමින් සිටිනවා නිසා அவர் சொல்லுகிறார், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாததை நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கை செய்கிறேன். දෙවියන් වහන්සේට විරුද්ධව පව් කෙලෙමි. ඔබගේ ඇස් හමුවේ නපුරව තිබෙන දේ කළමි. එබැවින් ඔබ කතා කරන සාධාරණසේක அப்ப විනිශ්චය කරන කළ ඔබ සුදවසේක. சங்கீதக்காரன் தாவீது அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ගීතාවලිකාර දාවිද් පවසන්නා වූ දේ ගැන අපි බලනවා. நாங்களும் அறிக்கை செய்கிறோம் தான். අපිත් පවසනවා. ஆனா அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இல்லையே. අපි පවසලා ඒ දේ අත්හරින්නේ නැහැ. அதே பாவத்தை செய்கிறோமே, ඒ පාපය නැවත அதே කරනවා. வழியில போறோமே. ඒ මාර්ගයටම අපි යනවා. 30 வருஷமும் இதுதான் வழி, අවුරුදු 30ක් තිස්සේ මේක තමයි මාර්ගය. 25 வருஷமும் இதுதான் வழி. අවුරුදු 25ක් තිස්සේ මේ තමයි இந்த මාර්ගය. வழியை நான் மாற்றவே மாட்டேன். මේ මාර්ගය මම වෙනස් කරන්නේ නැහැ. ஆண்டவர் எங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපව වෙනස් කළ යුතුයි. ஆமென். அவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், උන්වහන්සේ අපගේ ජීවිතය எங்கள் වෙනස් குடும்பத்தை කරයි. மாற்றுவார், අපගේ පවුල உங்களுடைய වෙනස් කරයි. தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ඔබගේ வேண்டும். පෞද්ගලික ජීවිතය වෙනස් කරන්න ඕන නම් දේව වචනය ඔබ තුළ ක්‍රියා කළ යුතුයි. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்,
පාපය සංගවන්න කවදාවත් ජීවත් වන්නේ அதை නැහැ. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்றான், நான் இரக்கம் செய்வேன். ඒ දේ පවසා ඒ අත්හැර දැමුවා නම් දෙවියන් වහන්සේ ඔහුට කරුණාව සලස්වයි. அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அதை விட்டு விட வேண்டும். පවසනවා පමණක් නොවේ, ඒ දේ அதை අත්හැරිය துண்டித்து යුතුයි. போட வேண்டும். ඒ දේ නැති කළ යුතුයි. அதை விட்டு நாங்கள் விலக வேண்டும். ඒ අත්හැර අපි මිදිය යුතුයි. யோசேப்புடைய வாழ்க்கையில நல்லா எல்லாவற்றையும் அவனுக்கு தேவன் அனுபவிக்கும்படியாக அந்த அதிகாரத்தை அந்த வீட்டுக்குள்ள கொடுத்திருந்தாலும் பாவம் வரும் பொழுது பாவத்தை விட்டு அவன் ஓடி போகிறான். යෝසෙෆ්ගේ ජීවිතය බලනවේ ආධිපත්‍යවරයා ඔහුට තම නිවස තුළ සියලුම අයිතිවාසිකම් ලබා දුන්නත් පාපයක් කියනා වූ දෙයක් පැමිණෙදී ඔහු ඒ දේ අත්හැර දමා ගියා. பாவம் எங்களை மேற்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. පාපය අපව ජයග්‍රහණය කරන්නට අපි ඉඩ නොදිය යුතුයි. எவன் ஒருவன் கர்த்தருடைய ஆலயம் என்று உணர்கிறார்களோ அவர்கள் எப்படி வாழ்வார்களாம்? பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வாழ்வார்கள். එක් මනුෂ්‍යයෙක් දේව සභාව තමා කියලා පවසද්දී ඔහු කවදත් පවිත්‍රකමින් තමයි ජීවත් அவருடைய වෙන්නේ. வாழ்க்கைக்கு அவர்கள் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். ඔහුගේ ජීවිතයට ඔහු තමයි තීරණයක් ගන්නෙ. சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது தாய் அவர்களை கைட் பண்ணுவாங்க. කුඩා දරු කාලයේදී තමාගේ මව්පියන් ඔවුන්ට මඟ පෙන්වයි. ஆனா அவர்கள் வளர்ந்து வந்து அவர்கள் தொழிலுக்கு போகும் பொழுது அவர்களை கர்த்தர் அவர்களை கைட் பண்ண வேண்டும். ඔවුන් ඇති දැඩිව වර්ධනය වුණාට පසුව තම රැකියාවකට යද්දී ඔවුන්ම තමයි තීරණයක් ගන්නෙ. தேவன் தன்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவார்களானால் பிள்ளைகள் தவறி போகாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். දෙවියන් වහන්සේ එක්කෙනෙක් දරුවන්ව අත්අල්ලා මාර්ගයන් පෙන්වන්නේ ඒ දරුවා අතහැර දැමිය යුතුයි කියා නෙමෙයි. அவர்கள் ஒரு தீர்மானம் எடுப்பார்கள், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ඔවුන් තීරණයක් ගනී පවිත්‍රකමින් ජීවත් වී යුතුයි කියලා. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? பாவ பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. ඒ වගේ මනුෂ්‍යයන් කවදාවත් පාපයට යටහත් වෙන්නේ නැහැ, වහල්කම් වෙන්නේ නැහැ. குடி பழக்க வழக்கத்துக்கு, බේබදුකමට, சினிமாவுக்கு, චිත්‍රපටවලට, போனுக்கு, දුරකථන இப்படியாப்பட்ட எங்களை அசுசிப்படுத்தக்கூடிய, මේ වගේ කිලුටුකම පිරුණා වූ ජීවිතයක්, எங்களை கரைப்படுத்தக்கூடிய, අපව කැලල් ඇති කරන්නා වූ எங்களை ජීවිතයක්, பாவம் செய்ய தூண்டுகிற අපට පාපයක් කරන්න ඕන කියනා ஆபாசமான වූ படங்கள், හැඟීම්, අසභ්‍ය චිත්‍රපට, இரவு பகலாய் போன்ல அடிமைப்பட்ட காரியங்கள், රෑ දිවා ඒ කියන්නේ ජංගම දුරකථන වලට ඇබ්බැහිකම, இப்படியாப்பட்ட காரியங்களுக்குள் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை செலுத்தாதபடி தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள கடந்து போக வேண்டும். මෙවැනි කාර්යයන් තුළට තමාව වහල්කමට පොළඹන් නැතුව ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ස්ථානයට ගමන් කළ යුතුයි. அவர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு நல்ல உணர்வுள்ள ஆவியை கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ උන්ට හැඟීමකින් යුතු සිතක් ලබා දිය යුතුයි. இஸ்ரவேல ஜனங்கள் உணர்வற்ற ஜனங்களாய் காணப்பட்டார்கள். ඉස්රායල් ජනතාවට හැඟීමක් නොමැති සිතක් තිබුණා. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள எப்படி உணர்வில்லாமல் போகிறது? ඔවුන්ට කෙසේද හැඟීමක් නොමැති සිතක් සමු වෙන්නේ? சாதாரணமான ஒரு சுகர் வருத்தம் வரும் பொழுது சில நேரத்தில் என்ன செய்யும்? அது அதிகமாய் அதிகரிக்கும் பொழுது கைகள் கால்களில் விரைப்பு வந்து சில நேரம் அந்த இடத்துல இரத்த ஓட்டங்கள் எங்களுக்கு இல்லாவிட்டால் அங்கே ஒரு விரைப்பு தன்மை காணப்படும். அங்கே எதையாவது நாங்கள் காலில் குத்தினாலும் என்ன செய்தாலும் எங்களுக்கு என்ன இருக்காது? உணர்வில்லாமல் போய்விடும். සාමාන්‍යයෙන් එක් පුද්ගලෙක්ට දියවැඩියා රෝගය වැඩි වීගෙන අධිකව ගියා නම් ඒ කෙනාට පාමුල නැත්නම් අත කකුල හිරිවැටි යනවා, තුවාලයක් ඇති වුණත් ඒ පුද්ගලයාට ඒක තේරෙන්නේ නැහැ. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஏசப்பாவுடைய இரத்தம் எங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். නමුත් ඒසුස් වහන්සේගේ රුධිරය අප තුල සෑමදාත් ගමන් කරනසේක. அது எங்களுக்கு உணர்வுகளை கொடுக்கக்கூடியது. එය අපට හැඟීමක් ලබා දිය ஒரு යුතුයි. மனுஷனுக்குள்ள இரத்த ஓட்டம் இல்லாவிட்டால் அந்த சரீரம் வேலை செய்யாது. එක් මනුෂ්‍යයෙක් තුල ලේ රුධිරය ගමන් කළේ නැත්නම් ඒ ශරීරයේ ක්‍රියා වෙන්නේ නැහැ. ஆனா நம்முடைய தேவன் நமக்கு தன்னுடைய இரத்தத்தையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். නමුත් ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ රුධිරය ජීවමාන වූ පූජාවක් ලෙස அப்ப எங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு இருக்கு. අපට යහපත් හැඟීමක් තිබෙනවා. நல்லா சாப்பிடுறோம், හොඳට කනවා, நல்லா உடுத்துறோம், හොඳට අඳිනවා, நல்ல வேலைக்கு போறோம், රැකියාවකට යනවා, எல்லாவற்றையும் நாங்க செய்றோம். හැම දෙයක්ම ஆனா කරනවා. ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது மாத்திரம் உணர்வற்றவர்களாய் காணப்படுகிறோம். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වයට පැමිණෙද්දී අපිට හැඟීමර නොමැති සිතක් ඇත්තා වූ ලෙස අපි පත් වෙනවා. இப்படியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து அகன்று போக வேண்டும். මෙහෙම කාරණා අපගේ ජීවිතෙන් අහක් ව යා යුතුයි. இப்பொழுது எங்களுக்கு தெரியாது, දැන් අපි දන්නේ ஆனா නැහැ. எங்களுடைய சந்ததிக்குள்ள அந்த ஆவி கடந்து போக ඒ கூடாது. පරම්පරාව තුලට ඒ ආත්මය அவர் යද්දී சொல்றா, உன் சந்ததி மேல உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். උන්වහන්සේගේ ආත්මයාණන් වහන්සේ වගුරුන අපගේ පරම්පරාව මත நாங்க கடின இருதயம் உள்ளவர்களாய் மாறக்கூடாது. අපි දැඩි සිතක් ලෙස සිටියේ නොවිය එක. யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் அங்க சொல்லப்படுகிறது. නික්මයාව 20:8-9. 20வது வசனத்துல 8வது வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் நமக்கு ஒரு பரிசுத்த நாளாய் காணப்படுகிறது. උන්වහන්සේගේ සබත් දවස පවිත්‍ර වූ දිනයක්. 10வது வசனத்தை வாசிங்க. யாத்ரா சொல்லுங்க.
ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஆமென். அப்ப 7வது நாள் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். இப்ப கர்த்தருடைய நாளை நாங்க திருடக்கூடாது. 7 වෙනි දවස උන්වහන්සේගේ දිනය ඒ අපි සොරකම් නොකළ යුතුයි. யார் திருடுவா? කවුද கள்ளன் தான் සොරකම් திருடுவான். කරන්නේ? அப்ப நாங்க கள்ளர் அல்லையே, நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், அது பரிசுத்த நாள், அது மனமகிழ்ச்சி நாள். அந்த நாளில நாங்க தேவனுடைய சமூகத்துல சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. සබත් ඉරු දින කවදාවත් උන්වහන්සේගේ දේව දරුවන් වශයෙන් කිසිම නිදහසට කරුණක් නොකළ යුතුයි. උන්වහන්සේට දිය යුතු දේ අපි ලබා දිය යුතුයි. அந்த நாளிலே எங்களுடைய சொந்த வேலைகளை நாங்கள் செய்யக்கூடாது. ඒ දවසේ අපේ අයිති වැඩවල් කරන්නට බෑ. தேவனுடைய நாளை நாங்கள் தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது தேவன் எங்களுடைய காரியல் அக்கறை உள்ளவராயிருப்பார். දෙවන් වහන්සේගේ දිනය දෙවියන් වහන්සේට අපි හරියට ලබා දුන්නා නම් උන්වහන්සේ අපට කරුණාව සලස්වනවා. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7 වෙනි දිනය උන්වහන්සේගේ සබත් ඉරු දිනයි. நாங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிறது ஓய்வு நாள், நாங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். අපි ඉරු දින සබත් සන්ඩේ ස්කූල් ළමයින්ට අපි උගන්වනවා සබත් ඉරු දිනදා උන්වහන්සේගේ දවසයි. ஆனா நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல சரியாய் வருகிறோமா? අපි පොඩ්ඩක් මෙනෙහි කරමු අපි හරියට එනවද ඒ දවසට? சொல்றது 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆமென். ඒ 7 වෙනි දවසේදී දෙවියන් වහන්සේට අපි ලබා දිය යුතුයි. ඒ දවසේ ඔබගේ පුතාද දුවද ඔබගේ වැඩකාරයාද ඔබගේ වැඩකාරීවද සිව්පාවන්ද දොරටු ඇතුළත සිටින ආගන්තුකයන්ද කිසිම වැඩක් නොකරව. அப்ப இந்த நாள் கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், தேவனுடைய நாளை நாங்கள் வஞ்சிக்க கூடாது. அந்த நாளை நாங்கள் திருடவும் கூடாது. அந்த நாளில் எங்களுடைய சொந்த பேச்சையும் சொந்த காரியங்களையும் சொந்த காரியங்களுக்குள் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று எங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை தேவன் கொடுக்க வேண்டும். සබත් ඉරු දින 7 වෙනි දවසේදී උන්වහන්සේගේ දිනයයි අපිට ඒ වගේ හැඟීමක් ලබා දී තිබෙනවා. කවදාවත් අපි ඒ දේ තවත් කෙනෙක්ට අපි ලබා නොදිය 6 යුතුයි. நாட்கள் நாங்கள் வேலை செய்கிறோம். දවස් 6ක් වැඩ කරනවා. 6 நாட்களும் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சொந்த காரியத்தை செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் 7வது நாள் கர்த்தருடைய நாள். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில 6 நாளும் நான் வேலை செய்து 7வது நாளை நான் கர்த்தருக்கு கொடுக்கிற நாளில நான் குடும்பமாய் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். අපගේ පෞද්ගලික වැඩ කියන්නේ දරුවන් වැවිලා පාසලට යවනවා අනෙක් අයිති වැඩවල් අපි කරනවා. නමුත් අපි තීරණයක් ගත යුතුයි. සබත් ඉරු දින ස්වාමිනී මා ඔබට කැප කරන්නේ நான் மாத்திரமல்ல, මා පමණක් என் නොවේ. குமாரர், මාගේ පුතා என் குமார்த்திகள் මාගේ දියණිය உம்முடைய ஆலயத்துல வந்து நிக்க வேண்டும். ඔබගේ සභාවට පැමිණෙව என் සිටිනවා. கால்கள் உம்முடைய ஆலயத்துல நிக்க வேண்டும். මාගේ පාමුල ඔබගේ දෙව් සභාවට පැමිණිය යුතුයි. வேதம் சொல்லுகிறது, நீ வேதத்தை சுமந்தால் உன் பிள்ளையை சுமப்பேன். ඔබ බයිබලය උස්සලනවා නම් ඔබේ දරුවාව வேதத்தை උස්සලනවා மறக்காதீங்க. வேதத்தை மறந்தா பிள்ளைகள் மறந்து போய்விடும். බයිබලය අමතක කරන්න එපා. அந்த බයිබලය අමතක வெளிச்சமான කරන ඔබේ வேதத்தை දරුවන් நீங்க අමතක වෙයි. மறப்பீர்களானால் நாளைக்கு கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறந்து போய்விடுவார். එනිසා බයිබලයේ නැමැති වචනය උන්වහන්සේගේ ආලෝකය අමතක කළා නම් ස්වාමින් වහන්සේ හෙට දිනේ ඔබගේ දරුවන් අමතක කරයි. அவர்களே ஜீவன் இல்லாத தேவனுக்கு அவ்வளவு கனம் கொடுப்பார்களானால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் பரிசுத்தமாய் இந்த ஆலயத்துக்குள்ள வர வேண்டும். ජීවනයක් නොමැති ඒ දෙවි කෙනාටම ඔවුන් ගෞරවයක් ලබා දෙනවා නම් ජීවනයක් ඇති මේ සදාතනික දෙවිදානට ඔබ ගෞරව කළ යුත්තේ කෙසේ ආකාරයේද? ஆலயத்துக்கு போகும் பொழுது துணிகரமான பேச்சுகள், සභාවට යද්දී දඩබ්බර කතා துணிகரமான காரியங்கள், දඩබ්බර කතාවල් தூஷணமான வார்த்தைகள், දූෂ්‍ය වචන இதையெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை நாங்கள் தீட்டுப்படுத்துகிறோம். මේ සියල්ලක්ම අපි සභාව කිලුටු කරන්නා වූ කාර්යය. 2 பேர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது நல்லதை பேசுங்க. දෙදෙනෙක් අසුන්ගෙන සිටිද්දී යහපත් දේ කතා கர்த்தருடைய කරන්න. வார்த்தையை குறித்து பேசுங்க. උන්වහන්සේගේ වචනය කතා කරන්න. இந்த சபை தீட்டுப்பட்டு போக கூடாது. මේ සභාව කිලුටුකමට පත් විය சாலமோன் නොහැකිය. ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது சத்தத்தை கூட தீட்டுப்படக்கூடாது என்று அவர் ஒரு தீர்மானம் பண்ணினார். සලමොන් රජු තම දේවස්ථානය ගොඩනගද්දී කිසිම ශබ්දයක් තුලින් පවා කිලුටුකමක් ඇති නොහැකි කියලා පැවසුවා. ஏனென்றால் தன்னுடைய தகப்பன் கட்ட முடியாத ஆலயத்தை சாலமோனாகிய அந்த ராஜா அந்த ஆலயத்தை கட்டினார். තමාගේ පියාට ගොඩනගන්නට බැරි ඒ ගොඩනැගිල්ල තම පුතා වන සලමොන් රජු ගොඩනැගුවා. ஆனா சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது
සලමොන් දෙවියන් වහන්සේගේ මාලිගාව ගොඩනන්වද්දී அவர் சொல்லுகிறார் ஒரு இரும்பு ஆயுதத்தின் சத்தம் கூட அங்கே கேட்கப்படக்கூடாது. කිසිම ආයුධයක ශබ්දයක් ඇසිය නොහැකි කියලා පැවසුවා. சுத்தி வாச்சி முதலானியான சத்தம் கூட அதுல கேட்கக்கூடாது. මිටි නැමැති එකිනෙක ගොඩනැගිලි ආයුධයන් பனி தீர்த்த பரிசுத்தமுள்ள கற்களால் அதை கட்டி முடித்தான் என்று வேதம் පවිත්‍ර சொல்லுகிறது. වූ ගල් කැටවලින් ඒ ස්ථානය ගොඩනැන්වුවා කියා ශුද්ධ බයිබලයේ සඳහන් වෙනවා. ஆண்டவருடைய ஆலயத்துல வீணான சத்தம் கேட்கக்கூடாது. නිෂ්ඵල ශබ්දය ඇසිය නොහැකිය. நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நல்லதை பேசுங்க. අපි සභාවට පැමිණෙද්දී යහපත් දේ மற்றவருக்காக කතා කළ ஜெபம் යුතුයි. பண்ணுங்க. අනික් අය දෙස යාඥා කළ යුතුයි. பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இல்ல. පාපය කරන්නේ නැති මිනිස්සෙක් කවුරුත් නැහැ. எல்லாரும் பாவம் செய்துதான் மீட்கப்பட்டிருக்கிறோம். හැමෝම පව් කරලා තමයි මිදීමක් ලබා දී ඇත්තේ. இன்னொரு குறித்து பேசுவது, තවත් කෙනෙක් ගැන කතා இன்னொருடைய කිරීම, குடும்பத்தை குறித்து பேசுவது තවත් කෙනෙක්ගේ පවුල ගැන කතා කිරීම எங்களுக்கு அதுல தகுதி இல்லை. අපට සුදුස්සක් නැහැ. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அல்லவா? දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම බලා සිටිනවා. எங்களுடைய நீதி ஆண்டவர் பார்த்தால் நாங்கள் இப்பொழுது நிலை நிற்க முடியுமா? අපගේ ධර්මිෂ්ඨය ගැන බැලුවා නම් උන්වහන්සේගේ එங்களுடைய- ධර්මිෂ්ඨය ඉදිරිපිට කෙසේද? எங்களுடைய வாழ்க்கையை பின்னிட்டு நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? අපගේ ජීවිතේ නැවත ආපසු විගස බැලුවා නම් කොහොමද තිබුණේ? எப்படியாப்பட்ட ஜீவியை நாங்கள் ஜீவித்தோம்? කොහොම ආකාර ජීවිතයක් ඔබ ගත කළාද? உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கவில்லையா? ඔබගේ පාපය අපරාධේ කමා කළේ உங்களுடைய නැද්ද? அக்கிரமங்களை மன்னிக்கவில்லையா? ඔබගේ අපරාධේ කමා உங்களுடைய කළේ නැද්ද? மீறுதலை விட்டு அவர் உங்களை தூக்கி எடுக்கலையா? ඔබව මිදෙව්වේ නැද්ද? சேட்டில இருந்த உங்களை அல்லவா அவர் தூக்கி எடுத்தார். මඩ වගුරෙන් නේද ඔබව මිදෙව්වේ? அதனால் ஆண்டவர் செய்த நன்மைகளை மாத்திரம் பார்த்து முன்னடங்க. දෙවියන් වහන්සේ කළා වූ යහපත් දේ ගැන පමණක් බලලා මඟ පෙන්වන්න. ஆனா சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுது தன்னுடைய அவர் தகப்பனால கட்ட முடியாத ஆலயத்தை அவர் கட்டும் பொழுது இந்த ஆலயம் சத்தத்தினாலே தீட்டுப்படக்கூடாது. සලමොන් රජුවේ දේව මාලිගාව ගොඩනන්වද්දී ශබ්දයෙන් පවා කිලුටුකමක් ඇති නොහැකිය කියලා සිතුවා. எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்த அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். කෙතරම් ප්‍රවේශමින්ද මේ මාලිගාව ගොඩනන්වන්ට ඇද්ද? சாலமோன் நினைச்சார் இந்த ஆலயம் தீட்டுப்படக்கூடாது. සලමොන් සිතුවා මේ සභාව කිලුටුකමට පත්විය නොහැකිය කියලා. ஆலயமாகிய உங்களுடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது. සභාව නැමැති ඔබගේ ශාරීරිය කිලුටුකමට පත් உங்களுடைய වෙන්න சிந்தனை බෑ. தீட்டுப்படக்கூடாது. ඔබගේ සිතුවිලි කිලුටුකමට உங்களுடைய පත් நாவு වෙන්න தீட்டுப்படக்கூடாது. බෑ. ඔබගේ දිවහ உங்களுடைய කිලුටුකමට காதுகளில் පත් වෙන්න துர்ச்செய்திகளை බෑ. நீங்க கேட்கக்கூடாது. ඔබ ඒ කියන්නේ නරක පණිවිඩවල් අසන්නට இந்த බෑ. வேதத்திலே எத்தனையோ நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும், பேச வேண்டும். සුබ පණිවිඩවල් මේ දේ වචනය තුළ ඔබ අසන්න. தீட்டானது ஒன்றும் எங்களை சேதப்படுத்தக்கூடாது. කිලුටුකම පිරුණා වූ දෙයක් අපව විනාශ කළන්ට බෑ. ஏன்னா, நம்முடைய இருதயத்தையும் சரீரத்தையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாகிய இந்த பூமியிலே நாங்கள் ஒப்பு கொடுப்போமானால் பரலோக ராஜ்யம் முழுவதையும் தேவன் நமக்கு தந்தருளுவார். ஆமென். පොළව තුළ අපගේ සිතද අපගේ සිතුවිලිද කිලුටු කරන්නට පත් නොවේ. ස්වාමීන් වහන්සේගේ දෑතට අපි පාදනය நம்முடைய කරතුය. இருதயமும் சரீரமும் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறபடியினால අපගේ සිතද ශරීරයෙන් වහන්සේගේ දේව සභාවක් නිසා இன்றைக்கு நாங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், අද දිනේ මා කැප කරන්නම් මගේ என்னுடைய ශරීරය. இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். මගේ සිත ඔබට කැප ஆனா කරන්නම්. நித்தியமாகிய பரலோகத்துல எனக்கு ஒரு பங்கு வைத்திருக்கிறேன். සදාතනික ස්වර්ගය තුළ මට පංගුකාරයෙක් ලෙස මාව පත් කරන්න. உபாகமம் 7 அதிகாரம் 6 வசனம். ද්විතීය කතාව 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் எப்படி முதல்ல தெரிந்து கொள்கிறார்? நீ ඔබව තෝරගත්තේ பரிசுத்த කෙසේද? ஜனம் என்று சொல்லுகிறார். ඔබ ශුද්ධ වූ පවිත්‍ර වූ සෙනගක් කියලා පවසනවා. அடுத்தது சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ඔබව ஆமென். තෝරගත්තේ නැහැ. வாசிங்க இன்னொரு காலம். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இல்ல, அந்த 6வது வசனத்தை வாசி. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு எப்படியாப்பட்ட ஜனம்? ස්වාමීන් பரிசுத்த වහන්සේ ஜனம். ශුද්ධ වූ சொல்லுங்க, நான் සෙනගක්. பரிசுத்த ஜனம், මා ශුද්ධ වූ நான் සෙනගක්. பரிசுத்த கூட்டம், මා ශුද්ධ වූ என் කණ්ඩායමක්. பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். මාගේ දරුවන් ශුද්ධ ලෙස ජීවත් වේ. ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நாமும் அவருக்கு பரிசுத்தமாய் இருக்க අපගේ வேண்டும். දෙවියන් වහන්සේ ශුද්ධ වූ දෙවිඳාන නිසා අපත් ශුද්ධවන්තව ජීවත් විය යුතුයි. 1 பேதுரு 15:16. 1 பேதுரு 1:15-16. 1 පේත්‍රස් 1:15-16. உங்களை அழைத்தவர் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறாராம்? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க இருக்கும் பொழுது,
நீங்க பேசும் பொழுது, நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க காரியங்களை நடக்கும் பொழுது அவர் சொல்றார், நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் கெஞ்சுகிறார். ஆண்டவரே, ස්වාමීන් என்னுடைய වහන්සේ பிள்ளை පවසනවා. பாவம் செய்யக்கூடாது. මගේ දරුවා என் පාපය பிள்ளை ඇති කළ பரிசுத்தமாய் නොකිය. வாழ வேண்டும். ශුද්ධවන්තව ජීවත් විය යුතුයි. என்னுடைய ஜனம் මගේ සෙනග எனக்கென்று நான் அவர்களை ஏற்படுத்தினேன். මට කියලා අයිති කළා. என் துதியை அவர்கள் சொல்லி මගේ வருவார்கள். ප්‍රශංසාව වුන් පවසයි. தேவன் எங்களை எவ்வளவாய் பிரித்தெடுத்திருக்கிறார். කෙසේ ආකාරද අපි වෙන් කර நீங்க ඇත්තේ. கூட உங்களோட பிள்ளைகளை அன்பாய் மகளே மகனேன்னு கூப்பிட மாட்டீங்க. ඔබ පවා ඔබගේ දරුවන්ට ප්‍රේමණීය දියණිය පුතා කියලා අඬගස්සෙන්නේ නැහැ. ஆனா எப்பொழுதெல்லாம் நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கிறீங்களோ, බයිබලය ඇරලා ඔබ කියවද්දී ஆண்டவர் சொல்லுவா, என் மகளே, මගේ දියණිය, என் மகனே, මගේ පුතා, என் அன்பே, මගේ என் ප්‍රේමණීය, ஆருயிரே, මගේ ප්‍රේමවන්තයා, என் ரூபவதியே, මගේ நீ රූපවතිය. எவ்வளவு அழகா இருக்கிற. ඔබ කෙතරම් நாங்க අලංකාරද. அசிங்கமா இருந்தாலும் ஆண்டவருக்கு அழகாத்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் பெயர் சொல்லி எங்களை அழைத்திருக்கிறார். එක එක ළමයින්ට උන්වහන්සේ නාමයක් තබා තිබ அவர் எங்களை අඬගස්සනවා. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். උන්වහන්සේ අත්ල තුල ඇඳ අපව වදා තිබෙනවා. சில நேரம் உங்களுடைய தாய் உங்களை மறந்து போகலாம். සමහර විට මව අමතක කළ හැකි. ஆனா கத்தர் ஒரு நாள் உங்களை மறப்பதில்லை. ස්වාමින් වහන්සේ කවදාවත් அவர் අමතක மறக்காத කරන්නේ தேவன். නැහැ. උන්වහන්සේ අමතක எங்களை නොකරන கைவிடாத தேவன். எங்களை விட்டு விலகாத தேவன். කවදාවත් වෙන් වෙන්නේ නැති அதனால தான் அவர் දෙවියන්. சொல்றார், உன்ட பிள்ளைகளை நான் உள்ளங்கையில நீ வரைஞ்சு එනිසා வச்சிருக்கிறேன். අත්ල තුල උන්වහන්සේ உன்னை ඇඳ சுற்றி තබා நான் ஒரு තිබෙන්නේ. மதில் வைத்திருக்கிறேன். උන්වහන්සේ අප වටා உன்னை පවුරක් நான் තබනවා. தாங்குவேன், දරාගනි, ஏந்துவேன், உன்னை උස්සලගනි, தப்புவிப்பேன், உன்னை මුදවගනි, சுமப்பேன் என்று அவர் ඔබව சொல்லியிருக்கிறார். දරාගනි. ஆமென். ආමෙන්. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நீங்களும் அவருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். උන්වහන්සේ ශුද්ධ උදවිදානන් නිසා උන්වහන්සේ වෙනුවෙන් අපිත් පවිත්‍රකමේ ජීවිතයක් ඇති කළ உடைய යුතුයි. சொத்தை கேட்கல, ඔබගේ දේපල ඇහුවේ உடைய නැහැ. வீட்டை கேட்கல, ඔබගේ නිවස ඇසුවේ නැහැ. உடைய ஆசீர்வாதத்தை கேட்கல. ඔබගේ ආශිර්වාදය ඇසුවේ නැහැ. நீ உழைக்க உனக்கு நான் பலன் கொடுத்தேன். ඔබට උපයන්ට ශක්තිය நீ ලබා දුන්නා. 10ல ஒரு பங்க மாத்திரம் கொடு, 10න් එක් කොටසක් පමණක් ලබා දෙන්න. 9 பங்க உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கோ. කොටස් 9ම ඔබගේ වියදමට තබා තිබෙන්න. யார் அப்படி செய்வா? කවුද එහෙම කියන්නේ? எல்லா தெய்வங்களும் பணத்தை கொண்டு வாங்குது. හැම දෙවිවරුන්ම මුදල් ගේන්න කියලා තමයි எல்லா අසන්නේ. தெய்வங்களும் பொருட்களை கொண்டு வாங்குது. හැම දෙවිවරුන්ම දේවල් භාණ්ඩ දේවල් ගන්නවා. ஆனா நம்முடைய தேவன் ஒரு பங்க மாத்திரம் தான் கேட்கிறார். නමුත් අපගේ දෙවියන් වහන්සේ කොටසයි ஒரு ඉල්ලන්නේ. மணித்தியாலத்தை தான் அவருக்கு ஜெபிக்கும்படியாய் கேட்கிறார். එක් මොහොතකට යාඥා කරන්න කියලා තමයි அவருக்கு පවසන්නේ. எல்லாவற்றிலும் நாங்க தசமபாகம் கொடுத்தா ஆபிரகாமை போல கத்தரிங்களை ஆசீர்வதிப்பார் හැම அல்லவா? කාර්යයන් තුල 10න් කොටසක් දුන්නා නම් ආබ්‍රහම් මෙන් අපවත් ආශිර්වාද කරයි. லேவியராகமம் 11:45. ලෙවි කතාව 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென். என்ன சொல்லப்படுகிறது? நான் உங்கள் தேவனாய் இருக்கிறபடி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். ஆமென். எங்க இருந்து வரப்பண்ணினார்? எகிப்து. மிஸ்ர எகிப்தில் என்றால் தேசம் என்ன? அடிமைத்தனமான வாழ்க்கை, වහල්කමේ பாவம் ජීවිතයක්. நிறைந்த வாழ்க்கை, පාපේ පිරුණා වූ ජීවිතයක්. கடினமான கஷ்டமான உழைப்புல வாழ்ந்த வாழ்க்கையில அங்க දැඩි ஆண்டவர் சொல்லுகிறார், ඉපයීමකින් ජීවත් වන ඔබට நான் உன் தேவனாய் இருக்கும்படி මා ඔබගේ දෙවියන් දානන්ව සිටීමට உன்னை எகிப்து தேசத்திலிருந்து நான் வரப்பண்ணினேன். මිස්ර දේශයෙන් ඔබව පිට කළා. பாவத்தில இருந்த எங்களை தான் இந்த மிஸ்பா திருச்சபைக்குள்ள தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். පාපේ සිටියා වූ අපව තමයි මේ මිෂ්පා நாங்கள் සභාවට එක්තැන් பரிசுத்தமாய் කළේ. வாழ்ந்து பரலோகம் போக வேண்டும். පවිත්‍රව ජීවත් වී ස්වර්ගයට යා යුතුයි. எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் எதையும் நாங்கள் கொண்டு போக முடியாது. කෙතරම් ඉපෙව්වත් කෙතරම් අපි තබා තැබුවත් කිසිම දෙයක් අපි අරගෙන යන්නේ නැහැ. எப்படியாய் நாங்கள் நிர்வாணமாய் இந்த பூமிக்கு வந்தோமோ நாங்கள் போகும் பொழுது ஏதோ இருக்கிறவங்க இருக்கிற நல்ல உடுப்பை போட்டு எங்களை அனுப்பிடுவாங்க. මේ පොළවට අපි නිර්වස්ත්‍රව පැමිණියා. ඒ වගේ මේ යද්දී මොකක් හරි ඇඳුමකින් සරසලා තමයි අපි වේ இதுதான் යවන්නේ. மனுஷனுடைய வாழ்க்கை. මේක තමයි ஒரு ජීවිතේ மரத்தை මනුෂ්‍යයාගේ. போல நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த பூமிக்கு வர்றோம். අපි එක් ගසක් මෙන් පැමිණෙන මේ පොළට எப்படி அந்த மரம் காய்ந்து பட்டு போகிறதோ அதே போல எங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் கடந்து போயிடும். ඒ ගස හැලී නිවි යද්දී ඒ වගේම තමයි අපගේ ජීවිතයත් ஆனா නිවී நம்முடைய යන්නේ. ஆத்மா பரலோகத்துக்கு போக வேண்டும். නමුත් අපගේ ආත්මය යා යුතුයි நாங்கள் ස්වර්ගයට. எப்படியும் வாழ்ந்துட்டு பரலோகம் போகலாம், ஆண்டவருக்கு டிப்ஸ் கொடுத்து போகலாம் என்று எண்ணக்கூடாது. ස්වර්ගයට අපි ස්වාමීන් වහන්සේට මොකක් හරි දෙයක් දීලා කොහොම හරි යන්න ඕනේ කියලා හිතන්න බෑ. ஒரு வேலை இல்லாட்டி ஒரு டிப்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். මොකක් හරි වැඩක් නැත්නම් අපි இப்ப ටිප්ස් வெளிநாட்டெல்லாம் போனவங்களுக்கு என்ன செய்யறது? வேலை கஷ்டம் தான். ஆனா யாருடைய ஹெல்ப் இருந்தா அந்த வேலைக்குள்ள கடந்து විදේශ போகலாம். රටකට රැකියාවකට යද්දී කොහොමක හරි දෙයක් අපි ලබා දීලා තමයි යන්නේ. ஆனா பரலோகம் போவதற்கு எந்த வழியுமே இல்ல. ස්වර්ගයට යන කිසිම මාර්ගයක් නැහැ. ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ පවසන මා ඔබට මාර්ගයක්ද ජීවමානවද සැබෑවන්තව සිටිනවා කියා.
அவர் காண்பிக்கிற வழியில போனா எப்படியாவது நாங்க போய் சேர்ந்துடலாம். උන්වහන්සේ පෙන්වුවා වූ මාර්ගය තුලට අපි යනවා නම් අපිට යන්න පුළුවන්. உங்க வழியில போனீங்கன்னா ඔබගේ මාර්ගෙන් යනවා නම් எங்கேயாவது ஒரு கிடங்குல விழுந்துருவீங்க. කොහේ හරි ගිහිලා වැටෙනවා. அப்படி விழுறதுக்கு தேவன் உங்களை விட மாட்டார். එහෙම වැටෙන්න උන්වහන්සේ அவர் உங்களை நல்வழியில படுத்துகிறவராய் இருக்கிறார். යහපත් මාර්ගය තුල මඟ පෙන්වන්නේ அதனால උන්වහන්සේ. சொல்றேன், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஆமென். மா அவர் சுத்தவந்த இன்னும் වෙන්න சொல்கிறார், නිසා ඔබ பரிசுத்தம் உள்ளவன் சுத்தව இன்னும் பரிசுத்தமாக. ශුද්ධවන්ත පුද්ගලයා තවත් ශුද්ධවන්තව ජීවත් වෙන්න කියලා පවසනවා. வெளிப்படுத்தல சொல்ல அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். අශුද්ධවන්තයා තවත් අශුද්ධව ගියා அவனவன் කියලා கிரியைகளுக்கு ඉදරව தக்கதான පවසනවා. பலன் என்னோடு கூட வரும். ඔහුට ඔහුගේ ක්‍රියාවට ඵලය මා සමග පැමිණෙනවා அந்த කියලා கடைசியில் පවසනවා. இருக்கிற ரெண்டு காரியத்தையும் விடுங்க. අන්තිම දෙක අත්හරින්න பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, පවිත්‍රකමේ පුද්ගලයා තවත් පවිත්‍රකමට පත්විය இன்னும் යුතුයි. பரிசுத்தமாயிருங்க. තවත් පවිත්‍රකමේ இன்னும் ජීවත් විය தேவனுக்கு යුතුයි. உண்மையாயிருங்க. තවත් සැබෑවන්ත உடைய වුණහන්සේට கணவனுக்கு உண்மையாயிருங்க. ඉන්න. ඔබගේ ස්වාමි පුරුෂයාට உடைய மனைவிக்கு ඉන්න. உண்மையாயிருங்க. ඔබගේ භාර්යාවට பிள்ளைகள் ඉන්න. உங்கள் பெற்றோருக்கு உண்மையாயிருங்க. දරුවන් මව්පියන්ට සැබෑවන්තව பாவத்தை விட்டு සිටින්න. விலகுங்க. පාපය අත්හැර தேவன் දමන්න. உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබව ආශිර්වාද ஏனென்றால் කරයි. ஆபிரகாமின் தேவன், ආබ්‍රහාම්ගේ දෙවිඳානන්, ஈசாக்கின் தேவன், ஈசாක්ගේ දෙවිඳානන්, யாக்கோப்புடைய தேவன், යාකෝබ්ගේ දෙවිඳානන්, அவர்களை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ඔවුන්ව ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද කළා දෙවිඳානන් ඔබවත් ආශිර්වාද කරයි. ஏசாயா 58:13. යසායා 58:13. ஏசாயா 59:2. යසායා 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். இப்ப பாவம் என்ன செய்கிறது? ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாத படிக்கே பாவம் ஒரு நடு சுவராக எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய முகத்தை, இன்றைக்கு அநேகருடைய முகத்தை அநேகர் பார்க்கிறோம். බොහෝ අයගේ Phone ல මුහුණවල பார்க்கிறோம். අපි බලනවා, ෆෝන් එකේ බලනවා. என்ன எல்லாவற்றையும் நாங்க பார்க்கிறோம். හැම நேரடியா දෙයක්ම අපි பார்க்கிறோம், නරඹනවා. போன்ல பார்க்கிறோம், பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கிறோம், எல்லா இடத்துலயும் நாங்க හැම பார்க்கிறோம். ස්ථානවලදත් මුණ ஆனா ගැසෙනවා. இங்க சொல்லுகிறது, මෙහි ස්ථානේ உன் පවසනවා. அக்கிரமங்களே உங்களுக்கும் உன் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. ඔබගේ අපරාධය දෙවියන් වහන්සේ අතරමැදත් ඔබ අතරමැදත් එක් වෙන්වීමක් ඇති කරනවා. பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாத படிக்கு ஒரு நடு சுவர் அங்கே போடப்படுகிறது. පාපය අපගේ ජීවිතේ තිබෙනවා නම් එක් පවුරක් මැද තිබෙනවා දෙවියන් වහන්සේගේ මූණ බලන්ට බැරිව. சொல்லுறா, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி. அப்ப எங்களுடைய பாவம் எங்களுக்கு இருக்குமே, ஆனால் அவர் செவி கொடுக்க மாட்டார். අප තුළ අපගේ පාපයන් තිබෙනවා නම් උන්වහන්සේ අපට සවන් දෙන්නේ නැහැ. ஆமென். அவர் சொல்லுறா, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து போடுவார். නුඹලගේ අපරාධම නුඹලා සහ දෙවියන් වහන්සේ අතර වෙන්වීමක් කෙලේය. උන්වහන්සේ නොවසන ලෙස නුඹලගේ පාපය උන්වහන්සේගේ මුහුණ නුඹලගෙන් වෙන්විය. அதனால பாவம் எங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள கூடாது. එනිසා පාපය අපව ජයග්‍රහණයට පත් කරන්නට பாவத்துக்கு බෑ. நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. පාපිට ඉඩ නොදිය යුතුයි. ஆண்டவர் எங்களை அழைத்தவர் பரிசுத்தர் என்று உணர வேண்டும். උන්වහන්සේ කැඳවුවා වූ දෙවිඳානන් ශුද්ධවන්ත වූ இன்றைக்கு எங்களுடைய දෙවිඳානන්. பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் விட்டுருவோம். අපි පාපය උච්චාරණය කොට අපි මිදිය යුතුයි. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தேவனை தரிசிப்பான் என்று සිත சொல்லப்படுகிறது. තුළ පවිත්‍රකම ඇත්තා වූ කෙනා දර්ශනය කරයි ස්වාමීන් වහන්සේව. இன்றைக்கு எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீ சுவாமி தரிசிக்க කියනවා. வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் මාව அவசியம். දර්ශනය කළ යුතු නම් ඔබගේ ජීවිතයට පවිත්‍රකමක් ඇති යුතුයි. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் குடும்பமாய் தேவனை தரிசிக்க வேண்டும். අසන්න ස්වාමීන්ගෙන් ස්වාමීනි මා පවුලක් වශයෙන් ඔබව දර්ශනය කළ தேவனுக்காக යුතුයි. வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தை நான் எடுக்க උන්වහන්සේ வேண்டும். වෙනුවෙන් මා ජීවත් විය යුතුයි කියලා තීරණයක් ගන්න. உம்முடைய முகத்தை நான் அனுதினமும் நான் பார்க்க ඔබගේ வேண்டும். මුහුණ දිනපතා මා බැලිය உம்முடைய යුතුයි. சமூகத்துல நான் அமர வேண்டும். ඔබගේ සමූහය තුළ මා සිටිය உமக்காக යුතුයි. நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் ඔබ ஐயா. උදෙසා මා කුමක් හෝ සේවයක් இந்த දැරිය நாட்களில் යුතුයි. உம்முடைய ஊழியத்தை விட்டு நான் தூரமாய் இருக்கிறேன். සේවයන් ඔබ දුරස්ත වෙන්න உம்முடைய පුළුවන්. அன்பை விட்டு நான் தூரமாய் இருக்கிறேன். ඔබගේ ප්‍රේමයෙන් දුරස්ත இந்த වෙන්න காலை පුළුවන්. நேரத்துல என்னோடு பேசுறீங்க, நான் மீண்டும் உங்களோடு நான் ஒரு உடன்படிக்கை මේ பண்ண போகிறேன். උදෑසන මොහොතේ මාත් සමග කතා කළා නැවතත් ඔබ සමග කිවිසුමක් ඇති කරනවා. அவருடைய ஆலயத்தில் எங்களுடைய கண் அவருடைய நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. උන්වහන්සේගේ සභාව තුළ සිටිද උන්වහන්සේගේ පෙනීම් අප මතයි විවෘතව තිබෙන්නේ. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, අපි අසමු. ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க எனக்கு உதவி ඔබගේ செய்யுங்க මුහුණ බැලීමට මට උදව් කරන්න. என்று நீங்க ஏங்கும் பொழுது එහෙම தேவன் අසද්දී உங்களுக்கு அந்த பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார். ඒ පවිත්‍රකම ඔබට ලබා දෙයි. சங்கீதக்காரன் தாவீது 27 சங்கீதத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, ගීතාවල 27:4 පවසනවා. கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், ස්වාමීන්ගෙන් එක දෙයක් විචාරුවා. அதையே நான் நாடுவேன். ඒ දේම මං සොයන්නේ. அவருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக උන්වහන්සේගේ අලංකාරය බලන්ට
அவருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதே நான் நாடுவேன். ඒ මාලිගාව තුල සිටීම මාගේ ආසාවයි. நீங்க அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்களா? එහෙම තීරණයක් ඔබ ගන්නවා. நீங்க ஆலயத்துல தங்கி இருக்காட்டி பரவாயில்ல, ඔබ මාලිගාව දේව සභාව තුල හිටියේ නැත්නම් ஓய்வு කමක් නැහැ. நாளிலாவது ஆலயத்துக்கு வாங்க. සබත් ඉරු දින දවස හරි பரிசுத்த එන්න. நாளை துச்சமா எண்ணிராதீங்க. පවිත්‍ර වූ දිනේ ඔබ සුළු කොට සිතන්ට එපා. அப்படி அந்த நாளை நாங்க துச்சமா எண்ணினா ඒ දවසත් ඔබ සුළු කොට සිතුවා නම් நம்முடைய காரியத்தை தேவன் அப்படித்தான் எண்ணுவார். ඔබගේ කාර්යයන් පවා උන්වහන්සේ සුළු කොටව සිතයි. அந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். උන්වහන්සේගේ සබත් ඉරු දින උන්වහන්සේගේය. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க குடும்பமாய் ஆண்டவரை தேடுவோம். උන්වහන්සේගේ අභිමුඛත්වයේ පවුලක් වශයෙන් අපි සොය යුතුයි. கணவன் வந்து மனைவி வராமல் இருக்கிறாங்களா? ස්වාමි පුරුෂයන්ට පුළුවන් භාර්යාව එන්න බැරිව පුළුවන්. தாயும் தகப்பனும் வந்து பிள்ளைகள் வராமல் இருக்கிறாங்களா? මව්පියන් එනවා නමුත් දරුවන් එන්නේ නැහැ. சிறு வயதிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு தேவனை விட்டு தூரமா இருக்கிறார்கள். කුඩා කාලේ ඉඳන් ඇති දැඩි වුණා වූ මේ දරුවන් දැන් දෙවියන් වහන්සේගෙන් දුරස්තව සිටිනවා. வெளியிலே சொல்ல முடியாவிட்டாலும் இருதயத்தில் பாரம்தான். එළියට කියන්ට බැරි වුණත් සිත තුල එය බර. எல்லா பிள்ளைகளும் ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய இருதயம் பாரம்தான். ළමයි දරුවන් බොහෝ දෙනෙක් සේවය කරද්දී ඒ බරක් තමයි සිත තුල. දුක வேதனை තමයි. தான். ஆனால் யார்கிட்ட போயிட்டு சொல்லுவது? කාටද කියන්නේ? நம்மை அழைத்தவர் இருக்கிறார். උන්වහන්සේ අපව அவருடைய කැඳවුවා பாதத்துல ஊற்றுங்க. ඒ පාමුල තුල වගුරන්න. அவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට කරන්ට බැරි දේවල් தேவனாலே කිසිම දෙයක් எல்லாம் නැහැ. கூடும். ஆமென். සියල්ලක්ම උන්වහන්සේට அதனால පුළුවන්. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நாளை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணுங்க. දරුවන් උදෙසා එක් දවසක් වෙන්කොට උන් උදෙසා යාඥා எந்த කරන්න. ஒரு மனுஷனாலும் கொண்டு வர முடியாது, කිසිම මනුෂ්‍යෙක්ට எந்த ஒரு ගෙනවන්න බැහැ. நண்பராலும் கொண்டு வர முடியாது. කිසිම සමාජිකයෙන්ට ගෙනවන්න බැහැ. எதையாவது கொடுத்தாவது கொண்டு வருவோம் என்றால் அந்த கொடுக்கிற காலம் வரைக்கும் இந்த ஆலயத்துல கால்கள் நிற்கும். அதற்கு பின்பதாக அது உலகத்தோடு போய் ஒட்டிக்கொள்ளும். කුමක් හෝ දෙයක් ලැබෙන පිණිස මේ ස්ථානයේ තිබේ. ඊට පස්සේ මේ සභාවෙන් යයි. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல ஓய்வு நாளில் நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதனை செய்வோம். සබත් ඉරු දින පවුලක් වශයෙන් නමස්කාරය කරන්න. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். උත්පත්තිය 3 වන පරිච්ඡේදය. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. 1 2 3. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். 4வது வசனத்தை வாசி. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆமென். ஸ்திரியை நோக்கி தான் அந்த சர்ப்பம் போகிறது. யாரை ස්ත්‍රිය நோக்கி? ලෙස තමයි සර්පයා යන්නේ. தேவனால படைக்கப்பட்ட, தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் இருந்தாலும் அந்த ஸ்திரி யாரை பார்த்து பேசுது? දෙවියන් சொல்லுங்க. වහන්සේ විසින්ම මැව්වා වූ நீங்க என்ன පළමු பேசியே இல்ல ආදම් போல සිටියත් சர்ப்பத்தோட. සර්පයාගේ சர்ப்பம் வந்து ස්ත්‍රිය சர்ப்பமா ගාවට. வராது, அது அழகா வரும், සර්පයා අන්බා සර්පයෙක් වரும். මෙන් එන්නේ නැහැ, ප්‍රේමේ නෙයි, ලස්සනට එයි. எப்படியெல்லாம் நீங்க எண்றீங்களோ அப்படிதான் அந்த சர்ப்பம் வரும். කොහොම ඔබ සිතන්නේ අනේ වගේ ආකාරයට තමයි එන්නේ. 2வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்தாள். யார் பார்த்தா? அவ தான் பார்த்தா. ස්ත්‍රිය සර්පයා දෙස බැලුවා. ஸ்திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாமா? மெல்லமா கதைக்கிறான். எப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் தேவன் அழகான ஒரு தோட்டத்தை கொடுத்தார். ස්වාමින් වහන්සේ ඒදම් කියනා උයනක් ලස්සනට ලබා ஆதாமும் දුන්නා. ஏவாளும் அந்த தோட்டத்தில எல்லாவற்றையும் அனுபவித்து சந்தோஷமா இருந்தார்கள். ආදම්ද ඒවාද ඒ ස්ථානයේ සියල්ලක්ම භුක්ති විඳින්මින් සතුටින් සිටියා. எந்த ஒரு குறைவும் இல்லை. කිසිම අඩුපාඩුවක් තිබුණ නැහැ. நான் இந்த செய்தியை எடுக்கும் பொழுது பார்த்தேன், அநேக மிருகங்கள் இருந்துச்சு, அழகான பறவைகள் இருந்துச்சு, அழகான மிருகங்கள், அழகான பறவைகள், பேசுகிற பறவைகள் கூட இருந்துச்சு. இதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த ஸ்திரீ ஏன் இந்த சர்ப்பத்துக்கிட்ட தொடர்பு வச்சா? මේ පණිවිඩය මා සාදාදී මං සිතුවා සිව්පාවන් මුර්ගයන් පක්ෂීන් ලස්සනට තිබුණා. ඇයි මේ ස්ත්‍රිය සර්පයා දෙස ගාවට ගියේ சர்ப்பம் කියලා. வந்து விழுங்கக்கூடியது, සර්පයා ගිලින්නා වූ அது வஞ்சிக்க கூடியது, ඔහු රවටයි. அது கொத்தினால் அது விஷம் சரீரம் முழுவதுமே போயிடும். දෂ්ට කළොත් විෂ ශරීරය පුරාවටම ගමන් කරයි. இங்கே ஒரு சகோதரிக்கு பாம்பு கொத்தி அவருடைய சரீரம் எல்லாம் என்ன இருந்தது? கருப்பு நிறமாய் போனாலும் தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இன்றைக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறதை මෙහි එක් සහෝදරයකට දෂ්ට කිරීමෙන් පසුව ஹல்லேலூயா. இப்ப ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாமா? ස්ත්‍රිය සර්පයා දෙසට බලලා தேவையா? ඇසුවා අප මේ அவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்க தேவையா? පුළුවන්ද කියලා. பக்கத்துல கணவர் இருக்கிறார்,
ළඟ ස්වාමි පුරුෂයා படைத்த ඉන්නවා. தேவன் இருக்கிறார். මැව්වව දෙවිඳානන් அவர் ඉන්නවා. எந்த நாளும் 3 மணிக்கு வந்து என்ன செய்யறார்? குளிர்ச்சியான நேரத்துல பேசி கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ සැමදත් නිශ්මල වූ නිස්සල වූ ஆனா කාලයේදී இந்த කතා ஸ்திரீ அந்த කරනවා. சர்ப்பத்துல என்ன இருந்துச்சு? ஒரு நோக்கம் வச்சிருந்துச்சு. මේ ස්ත්‍රිය මත එක් අරමුණක් තිබුණා. அழகான ஒரு සර්පයාට. கிளிகிட்ட போயிட்டு பேசியிருக்கலாம். කවුරු හරි ලස්සන ඒ කියන්නේ ஒரு පක්ෂියෙක් பறவைகிட்ட ගාවට කතා කරන්න பேசியிருக்கலாம். තිබුණා. அல்ல ஒரு பசுமாட்டை பேசியிருந்தாலும் கூட என்ன வகு இருந்திருக்கும்? பெட்டியை காவட்டு ஒரு கீழே கத்தா பாலையாவது கராத்து தந்திருக்கும், சத்துள்ள உணவா இருந்திருக்கும். ஒன்றுக்கும் உதவாத කිසිම දෙයක් උපකාරයක් නොමැති. மண்ணிலே ஊறிக்கொண்டு வந்த ගොඩබිමින්ම උරගගෙන அது සිටින. எப்படி வரும், அது எப்படி போகும் என்று தெரியும். කොහොමද එන්නේ කොහොමද යන්නේ කියලා දන්නේ නැහැ. அப்படியாப்பட்ட ஒரு சர்ப்பத்தோடு அந்த ඒ වගේ ஸ்திரீக்கு ஒரு தொடர்பு සර්පයෙක්ට இருந்தது. ඒ ස්ත්‍රියට සම්බන්ධකමක් තිබුණා. அடுத்து சொல்லுகிறது, அப்பொழுது சர்ப்பம் அந்த ஸ்திரியை நோக்கி, இப்ப அவ சர்ப்பத்தை நோக்குனா, இப்ப சர்ப்பம் என்ன செய்யுது? அவளை நோக்கி பேசுகிறது. எப்படி பேசுகிறது? அப்பொழுது சர்ப்பம் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நல்ல ஒரு பாயிண்ட்டை போட்டுருச்சு. ඒ සර්පයා ඒ ස්ත්‍රිය දෙස බලලා පැවසුවා ඔබ විනාශ වෙන්නෙම නැහැ කියලා. எங்களுக்கும் யாராவது ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டா, என்ன இருந்தாலும் சரி, அது ஓய்வு நாளா இருக்கட்டும், அது என்ன நாளா இருக்கட்டும், நான் போயே வர வேண்டும். இல்லை, අපිට කවුරු හරි சர்ப்பத்துக்கு நாங்கள் සුබ இடம் පණිවිඩයක් கொடுக்க කිව්වා கூடாது. නම් අපි අනිවාර්යෙන් කොහොම වුණත් කොහොම වෙතත් අපි ඒ ස්ථානට ගිහිල්ලාම තමයි එන්නේ කියලා සිතනවා. ஆனா ஒவ்வொரு நாளும் அங்கே தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். දිනපතා උන්වහන්සේ නිස්සල වූ කාල වේලාවේදී උන්වහන්සේ සැරිසමින් සිටියා. ஒவ்வொரு நாளும் அவர்களோடு அந்த தோட்டத்துக்குள்ள அவர் என்ன செய்ற, குளிர்ச்சியான நேரத்தில் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். නිස්සල වූ ඒ කාල වේලේදී උන්වහන්සේ කතා කළා. ஆனா அந்த ஸ்திரீ சர்ப்பத்தோடு பேச ஆரம்பித்து ඒ සර්පයා සමග කතා කරන්නට පටන් ගත්ත தொடர்ந்து ස්ත්‍රිය பேச பேச තවත් කතා කරන්න அது කතා කරන්න அவளுக்கு நல்ல ஒரு ஔஷதமாய் காணப்பட்டது. ඇයට ඒ ඖෂධයක් මෙන්ම තිබුණා. அது நல்ல ஒரு போசாக்கா இருந்துச்சு. ඒ පෝෂණයක් මෙන් තිබුණා. ஒவ்வொரு நாளும் அதை எதிர்பார்த்த என்ன செய்வ, எப்பொழுது ஏவாள் தனியாய் அந்த தோட்டத்துக்குள்ள இருந்தாவோ அப்பொழுதெல்லாம் இந்த சர்ப்பம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாய் போய் என்ன செய்யுது, பேச ஆரம்பித்தது. ඒ උයන තුල ස්ත්‍රිය තනියෙන් සිටිනා වූ මොහොත්වලදී ඒ සර්පයා ගොස් කතා කරන්නට පටන් ගත්තා. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த இடத்துல போய் அந்த ஏவாள் நிக்கிறா. ස්වාමින් වහන්සේ පැවසුවා ඒ උයන මැද තිබුවා වූ ගසෙහි ඵලය පමණක් කන්ට එපා කියලා. ஆனா அந்த சர்ப்பம் பார்த்துச்சு, எப்பொழுது இவர்கள் தனிமையா இருப்பார்கள், ඒ සර්පයා බැලුවා කවදද මෑය ஏன்னா තනියෙන් ඉන්ට යන්නේ இந்த කියලා. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி இருந்தது, ඒ පවුල තුල හොඳ ප්‍රීතියක් சந்தோஷம் තිබුණා. இருந்தது, සතුටක් තිබුණා. துக்கம் இல்ல, දුකක් வேதனை இல்ல. නැහැ, වේදනාවක් නැහැ. எந்த நேரமும் தேவனை ஆராதித்துக் கொண்டு சந்தோஷமா இந்த හැම தோட்டத்தில் මොහොතෙම இருந்தாங்க. උන්වහන්සේට ප්‍රශංසා කරමින් සතුටින් ගත කළා. ஆனா எப்பொழுது ஏவாள் தனிமையாய் போய் அந்த மரத்துல நின்றாவோ ඒවා තනියම ඒ ගස ළඟ කවදද සිටියේ නම් அப்பொழுது அந்த சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி பேச ඒ ஆரம்பித்தது. ස්ථානයේ සර්පයා කතා කරන්න පටන් ගත්තා. இன்றைக்கும் குடும்பங்களுக்குள்ள நல்ல பவுல் தேவ තුල சத்தம் வருதா? දේව ශබ්දේ පැමිණෙනවද? சர்ப்பத்தின் சத்தம் வருகிறது. නැත්නම් සර්පයාගේ ශබ්දේ පැමිණෙනවද? அது எங்களை வஞ்சிக்க கூடியது, ඒ අපව රවට්ටයි. எங்களை தீட்டுப்படுத்த கூடியது. අපව කිලුටු කරයි. எப்பொழுது சர்ப்பம் அதற்குள்ளே போய் அந்த கனியை சாப்பிடு என்று சொன்னதோ அப்பொழுது அவள் என்ன செய்தாள், அந்த கனியை பிடுங்கி தான் சாப்பிட்டதும் அல்ல, தன் கணவனுக்கும் கொடுக்கிறாள். அவரும் பாவம் செய்கிறதை ඒ பார்க்கிறோம். සර්පයාගේ කීමට ස්ත්‍රිය කීකරුවි ඒ උයන මැද තිබෙනා වූ ඒ ඵලය කාලා තමා පමණක් නොවේ තමගේ ස්වාමි පුරුෂයාට ලබා දෙනවා. எந்த குடும்பத்திலும் சந்தோஷமா இருக்கிறது சர்ப்பத்துக்கு, பிசாசுக்கு விருப்பம் இல்லை. කුමන පවුලක් ප්‍රීතියෙන් සිටීම සර්පයාට කැමති නැහැ. குடும்பத்தை உடைப்பான், ඒ පවුල බිඳ දමයි, சிதறடிப்பான், සීකඩ කරයි, வெட்கப்படுத்துவான், ලැජ්ජාවට පත් කරයි, அவமானத்தை கொண்டு வருவான், අවමානය ගෙන්වයි, சபையை விட்டு துரத்துகிற மாதிரி காரியங்களை கொண்டு வருவான். සභාවෙන් පිටව යවන්ටත් පවා කාර්යයන් ගෙන එයි. நம்முடைய தேவனோ நமக்கு நன்மை செய்யும்படியா அவர் சுற்றித் අපගේ திரிகிறார். දෙවියන් ஆமென். වහන්සේ යහපත් දේ කරන පිණිසම සැරිසරනවා. அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ යහපත් දේ කරන්නා වූ දෙවිඳානන්. 6வது வசனத்தை வாசிங்க. 6 වෙනි පදය. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் ஆமென். அது எப்படி இருந்துச்சா அந்த விருட்சம்? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பம். இது ரெண்டு தான், வேற ஒன்றுமே அந்த மரத்துல இல்ல. ඒ ගහ புசிப்புக்கு කැමට நல்லதா හොඳයි, இருந்துச்சு, ඇස්වලට ප්‍රිය බවක් ஆனா තිබුණා. பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு, ඇස්වලට ප්‍රියක්. ஆனா புத்திக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. ඒ දැනමුතුකමට එක් පැහැදිලිකමක් ඇති වුණා. அதான் வேதம் சொல்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவள் அதை இடித்து போடுவாள். නුවණැති ස්ත්‍රිය ඒ නිවස ගොඩනන්වයි, නුවණ නැති சர்ப்பம் கொடுத்த ஆலோசனை
அவருடைய வாழ்க்கையை விழுந்து போக வைத்தது. සර්පයා දුන්නා වූ අනුශාසනාව නිමිත්තෙන් තමගේ வெட்கப்பட ජීවිතය බැඳ வைத்தது. වැටුණා. ලැජ්ජාවට அந்த පත් වුණා. தோட்டத்தை விட்டு துரத்தும்படியாய் அங்கே அந்த சர்ப்பத்தின் ஆலோசனை ඒ வந்தது. උයනින් පිටව යන්ට පවා ඒ අනුශාසනාව මාර්ගය පෙන්වුවා. எதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ කුමක්ද කන්ට එපා කියලා ස්වාමින් පැවැසුවේ. அதையே அவள் புசிப்பதற்கு பிசாசு திட்டம் போட்டது. ඒ දේ කන්ට සලස්වන්න ඕනේ කියලා සැරසුවා සර්පයා. பக்கத்துல கணவன்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம். ස්වාමි පුරුෂයාගෙන් අනුශාසනාව அல்லது අල්පසන්ත තිබුණා. குளிர்ச்சியான நேரத்துல ஆண்டவரே வந்து அந்த உலாவுற நேரத்துல கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே இதை சாப்பிட வேணாம்னு சொன்னீங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். නැත්නම් නිසල වූ ඒ මොහොතේදී ස්වාමින් වහන්සේ සමග කතා කරද්දී අසන්ට තිබුණා. ஆனா அது எல்லாவற்றையும் விட்டு தான் எடுத்த தீர்மானத்திலே அவள் அந்த காரியத்தை செய்து முடித்தாள். හැම දෙයක්ම අත්හැර තමාගේ තීරණය කළා. ஆமென். எங்கேயோ ஊர்ந்து வந்த அந்த சர்ப்பம் அவளை தீட்டுப்படுத்தி விட்டது. කොහෙන්දෝ පැවතුනා වූ ඒ සර්පයා තමාගේ ජීවිතයේ කිලුටුකමට පත් කළා. அதுக்கு பின்பதாக ஏதேன் தோட்டத்துக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ඉන් පසුව ආවද නැද්ද කියලා දන්නේ නැහැ. அது தன்னுடைய வேலையை செய்துவிட்டு தான் ஒளிந்து கொண்டது. තමාගේ කාර්යාව කරලා ඉවරනාට පස්සේ இப்பொழுது ஆண்டவர் அந்த தேவன் அந்த தோட்டத்தை உலாவும்படியாய் எப்பொழுதும் வரும்பொழுது வருகிறார். ස්වාමින් වහන්සේ දිනපතා එන්නක් මෙනේ නිසල වූ කාල වේලේදී පැමිණියා. இப்பொழுது கேட்கிற ஆதாமே எங்கே ඇවිත් இருக்கிறார்? ඇස්වා ආදම් ඔබ කොහෙද? எங்க போய் நிக்கிறார்? ඔබ කොහෙද ඉන්නේ? விருட்சத்தின் நடுவிலே ஒளிந்து போயிருக்கிறார். ගහ මැද සැඟවී සිටිනවා. விருட்சம் எவ்வளவு நாளைக்கு, ඒ ගහක් කෙසේද? எவ்வளவு காலம் எங்களுடைய பாவங்கள் மறைக்கப்படும்? කෙතරම් කාලයක් අපගේ පාපයේ எவ்வளவு காலம் அந்த වසා තිබෙයිද? மரத்துக்கு கீழாக அந்த செடிகளுக்கு கீழாக ஒளிந்து கொண்டிருப்பது? කෙතරම් කාලයක් වෘක්ෂයන්ගෙන් පිටුපස සැඟව සිටින්න පුළුවන්ද? அதுல இருந்து நாங்க வெளியே வர வேண்டும். ඒ තුලින් අප පිටව தேவன் ආ යුතුයි. அதற்காகத்தான் அழைத்தார். ඒ නිසා அந்த උන්වහන්සේ අප பரிசுத்தத்துக்காக කැඳෙව්වේ. தாங்களை அழைத்தார். පවිත්‍රකමට කැඳෙව්වා. பாவம் செய்தது நிமித்தம் தேவனுடைய முகத்தை அவர்களால பார்க்க முடியல. පාපය කළා වූ නිසා උන්ට බැරි වුණා මුහුණ தங்களுடைய බලන්න. நிர்வாணத்தை மறைத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மரங்களுக்குள்ள செடிகளுக்குள்ள போய் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். තමාගේ නිර්වස්ත්‍රකම සංගවන පිණිස ඔවුන් වෘක්ෂයන්ගෙන් ගහවල පිටපසට ගොස් සැඟවුණා. அந்த மரமும் செடியும் காய்ந்து போகும் பொழுது நிர்வாணம் ஒரு நாளைக்கு வெளியாகும். ඒ ගස් කොළවල් පැහැදිලිව බිම වැටෙද්දී ඒ නිර්වස්ත්‍රකම இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட பாவம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, ඔබගේ ජීවිතේ කෙතරම් වූ පාපයක් වසා තිබුණාද? எப்படியாப்பட்ட அக்கிரமம் ஒழிக்கப்பட்டு இருக்கிறதோ, කෙතරම් වූ අපරාධයන් වසා වී இன்றைக்கு තිබෙනවද? நாங்கள் ஒரு நல்ல ஒரு අද தீர்மானத்தை எடுப்போம். තීරණයක් ගන්න. நல்ல ஒரு தீர்மானத்தை நாங்கள் හොඳ எடுப்போம். තීරණයක් ගන්න. சத்துருவை எதிர்த்து நிற்க தேவன் எங்களுக்கு பலம் සතුරට கொடுத்திருக்கிறார். එරෙහිව ඉන්ට ශක්තිය ලබා ගන්නට. ஸ்திரியானவள் பலவீனமானவள் தான். ස්ත්‍රියක් කියන්නේ ඊටමත් දුර්වලකමින් அந்த සිටිනා பலவீனத்தை කෙනෙක්. வச்சே பிசாசு என்ன செய்தான்? அவருடைய வாழ்க்கையை கெடுத்து ඒ விட்டான். දුර්වලකම තියාගෙන මේ ජීවිතේ විනාශ කරයි. தேவனுடைய உறவு வெட்டப்படுகிறது. දෙවන් වහන්සේගේ සම්බන්ධකම குடும்பங்கள் කපා உடைக்கப்பட்டு போயிட்டது. පවුල සිදීයයි. அவருடைய வாழ்க்கை வேதனைக்குரியதாய் இருந்தது. ජීවිතයේ වේදනාත්මකව තිබේ. அழகாய் இருந்த அவர்கள் அந்த லස්සනට தோட்டத்தை හිටියා விட்டு වුන්. துரத்தி ඒ விடப்படுகிறார்கள் උයනෙන්ම என்று පිටව பார்க்கிறோம். ගියා. பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சுகளை வார்த்தைகளை கேட்க வேண்டும். දරුවන් මව්පියන්ගේ කීම ඇසිය යුතුයි. மனைவி தன் கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். භාර්යාව ස්වාමි පුරුෂයාගේ කීම ඇසිය යුතුයි. ஆண்டவர் இந்த பூமியிலே தானே குடும்பத்தை கொடுத்தார். මේ පොළව තුල නේද උන්වහන්සේ පවුලක් ලබා දුන්නේ. இந்த பூமியிலே தானே எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். මේ පොළව තුල නේද ජීවිතයක් ලබා දුන්නේ. பரலோகத்திலே இல்லையே. ස්වර්ගයේ නෙමෙයි. நாங்கள் குடும்பம் சந்தோஷமாய் வாழ வேண்டும். අපගේ ජීවිතේ සතුටින් සිටිය යුතුයි. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். උන්වහන්සේට ප්‍රියවන්ත වූ ජීවිතයක් ගත ஒருவரை කර ஒருவர் යුතුයි. கனம் பண்ண வேண்டும். එකිනෙකාට ගරුයි කර ஒருவரை යුතුයි. ஒருவர் மதிக்க வேண்டும். එකිනෙකාට අපි ගරු தாயின் සැලකිලි தகப்பனை කළ கனம் යුතුයි. பண்ணாட்டி அங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. මව්පියන්ට ගෞරව නොකළා නම් අපේ தாய் ජීවිතයේ தகப்பனை ආශිර්වාදයක් புத்தி නැහැ. சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ඔවුන්ගේ දැනුමුතුකම් වලට අපි කීකරු විය යුතුයි. எந்த தாயும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போக கூடாது என்று தான் நல்வழியில நடத்துகிறதா அதுதான் தாய். කිසිම මව කෙනෙක් තමාගේ දරුවා විනාශ නොවිය යුතුයි කියනා වූ මාර්ගයක තුල තමයි ගමන් කරවන්නේ. வேதம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. අනුශාසනාවන් නොමැති ස්ථානවලදී ජනතාව විසිරී යයි. ஆலோசனைகள் இருக்குமையானால் அங்க சுகம் உண்டாகும். අනුශාසනාවන් තිබෙන ස්ථානයේ සුවය තිබෙනවා. யாக்கோப்பு 4:7 சொல்லுகிறது, යාකෝබ් 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். இப்ப கீழ்ப்படிந்தா தான் எதிர்த்து நிக்க முடியும். කීකරුව සිටියොත් තමයි විරුද්ධවට ඇති කරන්නට පුළුවන්. தாழ்மைப்பட்டா தான் உயர்த்தப்பட முடியும். යටහත් වුණා නම් තමයි උසස් தேவனுடைய වෙන්න வார்த்தை කරන්නට ஆண்டவர் පුළුවන්. சும்மா இந்த வேதத்துல எழுதி வைக்க இல்லை. උන්වහන්සේගේ වචනේ නිකන් ලිව්වේ නැහැ. வாசிங்க. ஆகையால் ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. අද තීරණයක් ගන්න. நான் பிசாசுக்கு
எதிர்த்து நிற்கிறவளாய் மாற வேண்டும். යක්ෂයාට විරුද්ධව සිටින්නා වූ நீங்க வீட்டில ආකාරයට ஒரு தலைவியா இருக்கலாம், தலைவனா இருக்கலாம். ඔබ නිවෙස් ගෘහ මූලිකයෙක් වෙන්න පුළුවන්. பிசாசு எந்த வழியில எப்படி கடந்து வருவானோ அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் தேவன் உங்களை යක්ෂයා மாற்றுவார். කුමන ස්ථානයේ කුමන මාර්ගයේ ඔබට විරුද්ධව පැමිණියත් ඔබ நீங்க විරුද්ධව ஊழியம் නැගී செய்கிறவர்களா සිටිය இருக்கலாம், යුතුයි. தலைவர்களா இருக்கலாம், எப்படியாப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல நமக்கு பரிசுத்தம் அவசியம். ඔබ සේවයේ නිරත වෙන්න පුළුවන් නැත්නම් නායකවරයෙක් වෙන්න පුළුවන්. උන්වහන්සේ තුල අපි පවිත්‍රකමින් ජීවත් විය යුතුයි. அதாவது பாவத்தோடு அசுத்தத்தோடு அருவருப்போடு இச்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாங்க ஊழியம் செய்ய முடியாது. පාපයත් සමග තෘෂ්ණාවත් සමග කිලුටුකමත් සමග අපට සේවය කරන්න நடந்த බෑ. ஒரு சாசு தந்திரம் உள்ளது. යක්ෂයා රැවටිලි සම්පන්නයි. நமக்கு கூட தெரியாது, அதுக்கு எல்லாமே தெரியும். අප දන්න ඔහුට හැම දෙයක්ම දන්නවා. ஏனென்றா ஆண்டவருடைய சோதனையிலே சொல்லுது தானே, நீ இந்த கல்லை இயேசுவை பார்த்து சொல்லுது, இந்த கல்லை அப்பமாக்கி යේසුස් சாப்பிடு. වහන්සේව සෝදිසි කරද්දිම ඔහු පවසනවා මේ ගල් රොටි ලෙස පත් කරන්න அது කියලා. சந்தர்ப்பவாதி. ඒ සිදුවීම් සහිත වූ පුද්ගලයෙක්ට. பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற යක්ෂයාට வேண்டும். විරුද්ධව සිටින්න අපි සුදුසුවන්තව සිටිය යුතුයි. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. පවිත්‍රව සිටින්නා තවත් පවිත්‍රව ඇති කළ යුතුයි. பாவத்தின் விளைவு வந்து மரணம். පාපයට කුලිය නම් මරණයයි. எல்லாரும் வேலை செய்வோம், சம்பளத்தை எடுப்போம். හැම දෙයක් තුලින් අපි වැඩක් කරනවා, ஆனா ඒට පාව පඩියක් செஞ்சா ලැබෙනවා. මරණයත් பாவத்துக்கு එහෙමයි. சம்பளம் வந்து மரணம் தான். මරණයෙහි පඩිය නැත්නම් කුලිය பாவத்திலிருந்து நாங்க எழும்பிடணும். පාපයෙන් අපි නැගිටිය යුතුයි. நாங்க செய்யற பாவம் எங்களுடைய சந்ததிக்குள்ள අපි போகும். කරනා වූ පාපය නිමිත්තෙන් என்னுடைய පරම්පරාවට வாழ்க்கை முடிந்து விடும். අපගේ ජීවිතේ ஆனா විනාශ என்னுடைய වෙයි. சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். නමුත් අපගේ පරම්පරාව நாங்கள் කෙසේද? இல்லாவிட்டால் எங்களுடைய சந்ததி இந்த பூமியில வாழ අප வேண்டும். නොමැති නම් මේ පරම්පරාව என்னோட ජීවත් என் වෙන්න. சந்ததியும் அழிந்து போயிரும் என்று எண்ணக்கூடாது. මාත් සමග මාගේ පරම්පරාව විනාශ වෙයි කියලා நான் හිතන්න இந்த බෑ. பூமியில இல்லாவிட்டாலும் என்னுடைய சந்ததி பூமியிலே ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். මා මේ ලෝකේ නැති වුණත් මාගේ පරම්පරාවෙන් පරම්පරාවට මේ ලෝකයේ තුල தேவன் ආශිර්වාදයෙන් பாவியை සිටිය நேசிக்கத்தான் அந்த பூமிக்கு வந்தார். දෙවියන් වහන්සේ පාපිෂ්ඨයන්ව ප්‍රේම කරන්ට තමයි ஆனா அவர் පැමිණියේ. பாவத்தை அவர் வெறுத்து தள்ளினார். නමුත් පාපය උන්වහන්සේ පිළිකුල් කළා. நம்முடைய நீதியெல்லாம் தேவனுக்கு முன்பதாக அழுக்கு අපගේ ධර්මිෂ්ඨකම උන්වහන්සේගේ පෙනීම ඉදිරිපිට කිලුටුකමක්. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் මේ எழுந்திருப்போம். උදෑසන මොහොතේ අපි සියලු දෙනාම නැගිට සිටිමු. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.